இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லா பக்கங்களிலும் சேதங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். வீட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரயாணத்திலும் சேதங்கள், ஆபத்துகள், விபத்துகள், இன்னும் சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் பலவிதமான வியாதிகள், ஏதாவது ஒரு அவயங்கள் பாதிக்கப்படுகிறது, ஏதாவது விதத்திலே மனநிலை பாதிக்கப்படுகிறது. பல விதத்திலே இன்னைக்கு சேதத்தோடு, பாதிப்போடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவே சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க ஒருவேளை சேதப்பட்டு, வேதனைப்பட்டு, நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட அதிகாரம்? சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். பிசாசானன் பல விதத்திலே பல பாடுகளை கொண்டு வருகிறான். ஏனென்றால் அவனுடைய வேலை அதுதான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி யோவான் 10:10 இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி வாழ வைக்க வந்தவர், வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறவர்கள் கூட இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிடும் பொழுதே அங்கே இறங்கி அங்கும் அற்புதத்தை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது. அதனால்தான் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு சொல்லுகிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். சீஷர்களை அழைத்துதான் அந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, சத்ருவின் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார். பாருங்கள், வியாதிகள் சுகமாகிறது, பிசாசின் கிரியைகள் அழிகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இன்னைக்கு நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயந்து பயந்து வாழ்கிறீங்களா? இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிடுச்சு, எங்கு பார்த்தாலும் நஷ்டமாகிறதே. பயப்படாம தைரியமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அறிக்கை பண்ணி நீங்க செயல்பட்டு பாருங்க, சூழ்நிலைகள் தலைகளாய் மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பிட்ட ஒரு மந்திரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டால் யாரும் போய் அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை. இயேசுதான், அவர்தான் எல்லாம், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படியெல்லாம் பிரசங்கமும் பண்ணவில்லை. ஆனால் குறிப்பிட்ட அவன் இருந்த கிராம பகுதியிலே மிஷினரிகள் போய் ஊழியம் செய்ய போயிருக்கிறார்கள். போகும்பொழுது இயேசு குறித்து அநேக ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறார்கள், சுகம் கிடைக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, கட்டுகள் உடைகிறது. ஆனால் இந்த மந்திரவாதிக்கு பிடிக்கவில்லை. என்றால் இவன் தான் அந்த பகுதியை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். ஏவல் ஆவிகளை அனுப்பி ஜனங்களை மிரட்டுவது, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லி பணத்தை பிடுங்குவது, இதுதான் அவனுடைய தொழில். ஆனால் இந்த மந்திரவாதியுடைய தொழில் முடங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் மிஷினரிகள் அங்கு போன உடனே அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்தது, அறிவு வந்தது. அந்த காரியங்களுக்கெல்லாம் விலகி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதனால் இந்த மிஷினரி மேல ரொம்ப கோபம். எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தணும், அவங்களை காலி பண்ணணும்னு சொல்லி மந்திரம் பண்ணி ஏவல் பண்ணி அனுப்புகிறான். ஆனா போன பிசாசுகள் எல்லாம் ஒன்று செய்ய முடியாமல் திரும்பி வந்து விடுகிறது. எல்லாவித ஆவிகளையும் அனுப்பி மந்திரங்களை செய்து எவ்வளவோ காரியங்களை பண்ணி பார்த்தான். ஒன்னு அந்த வீட்டை, அவங்க இருக்க குடிசைதான், அந்த மிஷினரி இந்த குடிசையை நெருங்க முடியாம வந்துட்டு அந்த பிசாசுகள் அலறுதா. அந்த ஏவல் ஆவிகள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, ஐயோ அங்க மட்டும் என்ன அனுப்பிடாத, நான் எரிஞ்சிருவேன், என்னை கொண்டு போட்டுருவான், ஒரு வழி பண்ணிடுவான்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த மந்திரவாதி யோசிக்க ஆரம்பித்தார், நமக்கு தான் அதிகாரம், நமக்கு தான் வல்லமை அதிகம், நம்ம தான் நினைச்சதை செய்ய முடியும். இந்த ஆவிகள் நினைச்சா இதை காட்டிலும் வல்லமையான ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி அதை அறிந்து கொள்வதற்காக மிஷினரிடம் வருகிறான். இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு
அவனும் இயேசுதான் எனக்கு அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், உண்மையான தேவன் சொல்லி அவனுடைய வாழ்க்கை திரும்புகிறது. யோசித்து பாருங்கள். சகலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம், சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு விரோதமா இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை, தொழில் நஷ்டம், யாரோ எனக்கு செய்வன வச்சுட்டா, ஏதோ சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அந்த உரிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவருக்குரிய அதிகாரம் நமக்கும் உண்டு, நாமும் ஜெயிக்க முடியும். ஜெபிப்போமாங்கள். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம். புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. பல விதத்துல பல போராட்டங்கள், பல விதத்துல நாங்கள் நஷ்டங்களையும் சேதங்களையும் கஷ்டங்களையும் பலவீனங்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. காரணம், கொல்லாத பிசாசானவன் பலவித போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நாட்கள்ல அதை ஜெயிக்கத்தக்கதான பலன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வரட்டும்பா. மேற்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாகட்டுமாப்பா. நீர் வழி நடத்துவீராக. உமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது போல அந்த அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரமாப்பா. இந்த நாள் அந்த தைரியத்தோடு சூழ்நிலைகளை சந்திக்க, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தைரியம், அந்த பலவீனம் என்னை சேதப்படுத்த முடியாது, நான் மீண்டுமா எழும்புவேன், இந்த சுகவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, மீண்டுமா என் வேலைகளை செய்வேன், இந்த பாடுகள் என்னை மூழ்கடிக்க முடியாது, முடக்க முடியாது, மீண்டுமா என் காரியங்களை செய்யத்தக்கதாய் புது பலத்தோடு நான் எழுந்து நடந்து காரியங்களை செய்வேன் சொல்லத்தக்க விதத்தில் ஒவ்வொரு இடங்களுடைய வல்லமை பாய்ந்து சொல்லட்டும். மாற்றங்கள் வரட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். சேதங்கள் இனி வராதபடி நன்மைகள் உண்டாகும்படியாய் கிருபைகள் பெருகும்படியாய் செய்வீராக. அந்த பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நமக்கு தமது அதிகாரத்தை கொடுக்கிறாரே, அந்த அதிகாரத்தோடு நாம் செயல்படும் பொழுது எந்த ஒரு காரியங்களும் நம்மை சேதப்படுத்தாது, சேதமில்லாதபடி அவைகளை பாதுகாக்க முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.